Hello armies, welcome to my channel. So today வந்து broken angel and then நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நான் broken angelல ஏற்கனவே நிறைய எபிசோட் போட்டுட்டேன். மறக்காமல் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்கடா. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி லைன் கரெக்டாக புரியும், ஓகேவா? அந்த ஆர்மிஸ் இன்னொரு விஷயம், இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிக்ஷன், டோன்ட் பி அடிக்டட், ஓகேடா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஜேகே ஸ்டில் குடிச்சிக்கிட்டு அப்படியே தான் இருக்கான் அவனோட ரூமில் ரோஸை நினச்சி அழுதுகிட்டு. ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் அவனோட ஃபுல் அட்டென்ஷனாக அந்த பேபி மேலே தான் கொடுத்து பார்த்துக்கிறான். ஏன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கும் வேலைலாம் இருக்குல்ல, ஸோ அதனால் அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்காங்க. தயாங் தான் அந்த பேபியை பார்த்துட்ருக்கான். கிட்டத்தட்ட இப்படியே 1 month போகுது. ஸோ காட்டினா தயாங் வெட்டிங் சூட்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். அந்த பக்கத்தில் அவனோட வெட்டிங் நடக்க போகுது. ஸோ பக்கத்தில் வந்து யார் தயாங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களோ அவங்க நின்றுட்டுருக்காங்க. ஸோ தயாங்க ஒரு சின்ன ஸ்மைல் அப்படியே கையை நீட்டிட்டு அப்படியே பார்க்குறான். ஸோ மியூசிக்கில் பொறுமையாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெரிஸ்ட் வந்து கேட்குறாங்க, ஜியோன் குக், வில் யூ டேக் அ கிம் தாங் அஸ் யுவர் லாயல் ஃபுல் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக் தான் நின்றுட்டுருக்காங்க. எஸ் ஐ டூ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிடுறான். ஸோ தாங்கிட்ட கேட்டோன்னே தாங்கும் எஸ் ஐ டூ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அடுத்த செகண்ட் வந்து 2 பேருமே ரிங் மாற்றிக்கிறாங்க. ஸோ கிஸ் பண்ண சொல்லி எல்லாருமே கத்திகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து தாங் அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஸோ ஜேகே எந்த ஒரு எமோஷனுமே இல்லாமல் தாங்கோட ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டே இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டுமே அவங்க அம்மா, ஏய் ஜங்குக் எங்கடா போகிற, நில்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஜங்குக் எதுவுமே கேட்கல. ஸோ அவன் பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான். ஸோ தாயாங் எப்பயும் போல தான் நேராக வெட்டிங் முடிஞ்சோடனையும் பேபி கிட்டே போயிடுறான். ஸோ பேபியை தூக்கி வச்சுட்டு பேபி கூட விளையாடிட்டுருக்கான். ஸோ பேபி தாங்க பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ என்னமோ அவங்க அம்மாவே வந்து தூக்கிட்ட மாதிரி. ஸோ பேபி நல்லா ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்கா. அப்படியே பேபிக்கு ஃபீட் பண்ணுறான் மில்கை தான் எடுத்து. ஸோ பேபி அப்படியே மில்கை குடிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் அப்படியே காட்டினா தயாங்கிட்ட அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. தயாங், ஏன்டா அவன் தான் உன்னை வெறுக்கிறான்னு தெரியுதுல, பின்ன எதுக்கு அவனை மேரேஜ் பண்ண? அம்மா அவனை அப்படியே விட முடியாதம்மா, அவனுக்கு கோபம் இருக்குதான், பட் அவனோட குழந்தையோட வாழ்க்கையை அவன் தான்மா பார்க்கணும். இதை பாருங்க இவளை எப்படி இருக்கா, இவளுக்கு அப்பாவோட பாசம் கிடைக்கணும்மா. அந்த அம்மாவோட பாசமும் தான். ரோஸ் லாஸ்ட்டாக என்கிட்ட பார்த்து சொன்னாம்மா, என்கிட்ட கேட்டா நீ எதுக்கு ஜேகேவை பிரேக்கப் பண்ணணும், நிறைய விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா, பட் என்கிட்ட காட்டிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அவள் ஃபைனலாக எங்கள் எல்லாருமே விட்டு போயிட்டா. மா என்ன தயாங், ஐ லவ் யூம்மா. எப்பயுமே நீங்கள் கரெக்டான முடிவை தாம்மா எடுப்பீங்க. அந்த இந்த வாட்டி நான் முடிவு எடுத்துட்டேன்னு என் மேலே கோவமாக இருக்கீங்களாம்மா? சே இல்லை தயாங், நான் எதுக்கு உன் மேலே கோவப்பட போகிறேன்? ஐ லவ்லி சன், உன் மேலே நான் என்றைக்குமே கோவப்பட்டதில்லை. ஸோ அதெல்லாம் கிடையாது தயாங். அண்ட் தென் தயாங், பி கேர்ஃபுல் அண்ட் பி சேஃப். அண்ட் தென் குழந்தைய பார்த்துக்கோ. உன்னோட வீட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு, சரியா? ஓகேம்மா, பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பேபியை தூக்கிக்கிட்டு அவனோட லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா கிளம்பிடுறான். ஸோ நியூ ஹவுஸ் தான் போத் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த பக்கம் தேக்குக்கு 2 பேருக்கும். ஸோ தாங்க அந்த ஹவுஸ்குள்ளே போகிறான். ஸோ லக்கேஜ் எல்லாம் ஆல்ரெடி அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் கிட்டே சொல்லி எடுத்து வைக்க சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. தாங்க வந்து பேபியை மட்டும் கையில் ஹோல்ட் பண்ணிட்டு போகிறான். ஸோ நேராக உள்ளே போய் பார்த்தா ஜேகே நல்லா சோஃபாலேயே உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் தாங்கு, இவன் இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ பேபியை எடுத்துகிட்டு நேராக அப்படியே மேலே தான் போகிறான். ஸோ அவனோட ரூமுக்கு போனோடனே பேபியை கீழே படுக்க வச்சுட்டு ஸோ தாங் பெட்டில் தான் ஸோ படுக்க வச்சுட்டு நேராக தாங் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக கிளம்பிடுறான். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தாங் உள்ளே வரான். ஸோ அதாவது பாத்ரூம் விட்டு ரூம்குள்ளே வரான். வரும்போதே பார்க்குறான் ஜேகே அங்கே தான் இருக்கான். ஸோ அவன் பேபியை பார்த்துட்ருக்கான். ஸோ பேபியை பார்த்து அழுதுகிட்டே சொல்கிறான், பாத்தியா உங்கள் அம்மா 2 பேருமே தனியாக விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, உங்கள் அம்மா ரொம்ப மோசம்டா பேபி, சாரி, அப்பாவால் உங்கள் அம்மா அளவுக்கு உங்களை பெஸ்ட்டாக பார்த்துக்க முடியுமா தெரியலடா, அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச், லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் ஜேகே அழுதுட்ருக்கான். அதை பார்த்தோன்னே இந்த பக்கத்தை ஆங்கு, ஜேகே ஃபீல் பண்ணாத இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டோன்னே இந்த பக்கம் ஜேகே அப்படியே திரும்பி தாங்க தள்ளி விட்டுச்சு. நீ தாண்டா
காரணம் எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். என் பொண்டாட்டிக்கு அந்த டைமுக்கு நீ கரெக்டாக பிளட் கொடுத்துருந்தியனா அவள் இருந்திருப்பாளேடா. டேய் என்னடா பண்ணா உனக்கு, என்ன பண்ணா, உன்னை நல்லா தான்டா பார்த்துக்கினா, உன்னை பற்றிக்கிட்டு அவ்வளோ சொன்னாடா. டேய் இப்படி என் பொண்டாட்டியை கொண்டுட்டியடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அடிக்கலான்னு சொல்லிட்டு கை வாங்குறான். ஸோ தாயம் செக்கே ஃபஸ்ட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசு. தேவையில்லாமல் என்கிட்ட என்னோட ஹேண்டெல்லாம் ரைஸ் பண்ணாத. இன்னொரு விஷயம், நான் பிளட் கொடுப்பேன் கொடுக்காம போவேன், அது என்னோட ஓன் விஷயம். தேவையில்லாமல் அதெல்லாம் நீ தலையிடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தான் கத்திட்டு அந்த ரூமை விட்டு வெளியே கிளம்புறான். ஸோ அவனுக்கு சரியான கோவமாக இருக்குது ஜேகே பேசினதுலாம். ஸோ இந்த பக்கம் தாங்க நேராக வீட்டை விட்டு வெளியே தான் வரான். ஸோ வெளியே வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் காத்தார வெளியே நடந்துட்டுருக்கான். அந்த என் பேபி அழுவுற சத்தம் கேட்குது வீட்டுக்குள்ளே, ரொம்ப சத்தமாக வேறு கேட்குது. ஸோ ஜேகே குடி போதையில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பான் சோஃபாவில். ஸோ தாங்க வெளியே வந்து ஒரு 1 hour கிட்ட ஆயிருக்கும். இந்த பக்கம் தாங்க ஐயோ பேபி அழுகுது என்னாச்சின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு ஸ்டெப்ஸ்லாம் ஏறி மேலே போய் பார்த்தா பேபி ரொம்ப பசிக்காக அழுதுட்ருக்கா. ஸோ ரொம்ப நேரம் அழுதுருப்பா போல். ரொம்ப கண்ணான்லாம் டைட்ரியாஸாக இருக்குது. ஸோ காஞ்சி போன கண்ணீரா அப்படிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஜங்கு கேஞ்சிட்டு அப்படியே பார்க்குறான் தாங்க. ஸோ தாங்க அப்போ தான் ரூமுக்குள்ளே வரான்ற மாதிரி, ஏன்னா 1 hour ஆயிருக்கும்ல. ஸோ ஜேகே ஒரு சின்ன ஸ்லீப் போட்டு எழுந்ததில் அவனுக்கு ட்ரிங்க்ஸ்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜேகேக்கு செம்மையாக காண்டாயிருச்சு. இங்கே பாரு தாங்க, முடிஞ்சால் என் குழந்தைய பார்த்துக்க முடியலன்னா என்கிட்ட சொல்லிடு, தேவையில்லாம என் குழந்தைய கஷ்டப்படுத்தாதா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த பக்கம் தாங்க எதுவுமே கவனிக்கல. ஜேகே சொன்னதெல்லாம் காதில் கூட வாங்கல. நல்லா போய் பேபியை தூக்கிட்டு அச்சோ ஏன் அழுகுது என் லிட்டில் பிரின்சஸ், எதுக்கு அழுகுறாங்க, என்ன வேணும், என்னடா செல்லும் அப்படின்னு சொல்ல பேபி ஸ்டில் அழுதுகிட்டே தான் இருக்குது. ஸோ ஜேகேக்கு இந்த பக்கம் கோவமே வந்துடுது. நேராக போய் இந்த பக்கம் பேபியை கையில் வாங்கிட்டு தாங்க கன்னத்துலேயே ஒரு அரை விடுறான். பாரு என் குழந்தைய பார்க்க முடிஞ்சால் பார்த்துக்கோ நான் சொன்னேன், தேவையில்லாமல் என் குழந்தைய ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ இந்த பக்கம் தாங்கும் கோவம் வந்துடுது. யார் உன் குழந்தைய ஹர்ட் பண்ணுறா, நீயா நானா? நான் உன் குழந்தைய பார்த்துக்கிறேன் ஜங்கு, தெரிஞ்சால் சொல்லணும். அந்த நீ மொத்தமாக குடிச்சிட்டு உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குன்றதை கூட மறந்துட்டு நீ ட்ரிங்க்ஸ் தானே பண்ணிகிட்டு இருந்த, தேவையில்லாமல் எனக்கு சொல்லாத ஜங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ இந்த பக்கம் தயாங் தான் பேபியை வாங்கிட்டு கிச்சன் கிளம்பிடுறான். ஜேகேக்கு என்ன கொழுப்பு பாரு அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படியே தாங்க போன இதுவே பார்த்துட்ருக்கான். ஸோ தாங்க கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுச்சு. அவன் எவ்வளோ தான் மெயின்டைன் பண்ணாலும் தண்ணி மட்டும் கரெக்டாக வந்துடுது. ஸோ தாங்க அழுதுட்டு பாலை சுட வைக்கிறான். ஸோ பாலை சுட வச்சுட்டு பேபிக்கு குடிப்பாட்டுறான். ஸோ பேபியும் அப்படியே குடிக்குது. ஸோ குடிச்சிட்டு தாங்க பார்த்து சிரிக்குது வேறு அட் த சேம் டைம். ஸோ தாங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பேபியை திரும்பி தோளில் படுக்க வச்சு தட்டுறான். இந்த வாட்டி பேபி நல்லா டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டா. ஸோ தூங்கினதுமே இந்த பக்கத்தை அங்கே எடுத்துகிட்டு போய் பேபியை அங்கே இருக்க ரூமில் தான் படுக்க வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காடுறான். ஸோ ஜேகே தாங்க பார்க்கும்போதெல்லாம் முறைக்கிறான், அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ இந்த பக்கம் ஜேகே என்ன பண்ணுறான்னா தாங்க ஒரு லக்கேஜில் எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு என் பொண்ணு தான் தூங்கிட்டாளே, தயவு செஞ்சு ரூம் விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கத்தான் நான் எதுக்கு போகணும் ரூமை விட்டு, நீ வேணா போ, தேவையில்லாம என்னவெல்லாம் வெளியே போக சொல்லிகிட்ருக்காது அப்படின்னு ஒன்றுமே ஜேகே தாங்க ஒரு கையை பிடிச்சி தரன்னு வெளியே எடுத்துகிட்டு வந்து ரூமில் விட்டு வெளியே தள்ளிட்டு ஸோ அந்த லக்கேஜையும் தூக்கி வெளியே போட்டு ரூமை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் மூஞ்சில் அடிக்காத குறை தான் கதவை பட்டுன்னு சாத்திட்டு அவன் உள்ளே போயிடுறான். இந்த பக்கம் தாங்க என்னாச்சு ஜேகே, ஏன் என்னை இவ்வளோ ஹேர்ட் பண்ணுற, அந்த என்னை எதுக்கு இவ்வளோ வெறுக்கவும் செய்கிற, என்னை இவ்வளோ ஹேட் பண்ணுறதுக்கு காரணம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் தாங்க நேராக போய் அவனோட கெஸ்ட் ரூம் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான் தங்கிடுறான். கிட்டத்தட்ட 1 month இப்படியே போயிட்டுருக்கு 2 பேருக்கும். ஸோ ஜேகேவும் தாங்கும் பேசிக்கவும் இல்லை, எதுவுமே இல்லை. 2 பேருமே ரொம்பவே ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் 1 day காட்டினா தாங் பார்க்கவே ரொம்ப வீக்காக இருக்கான். ஸோ அவ்வளோ வீக்காக இருக்க கண்டிஷன்லேயும் நேராக போயிட்டு ஹவுஸ் ஒர்க்லாம் பார்த்துட்டு ஜேகேக்கு சாப்பாடெலாம் கட்டி கொடுத்துட்டு அண்ட் தென் பேபியை கையில் வச்சிட்ருக்கான். இப்போ கரெக்டாக பேபிக்கு 4 month ஆகுது. ஸோ பேபி நல்லா சிரிக்கிறா, எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுறா. இந்த பக்கம் டைமை பார்க்குறான். அச்சோ என்னது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, நான் இவ்வளோ நேரமாக தூங்கிட்டேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேபியும் பக்கத்தில் தான் தூங்கிட்டுருக்கா. ஸோ அதை பார்த்தனுமே இந்த பக்கம் சரி தூங்கட்டும், நம்ம போய் ஃபஸ்ட்டு டின்னர் செய்யலாம், இன்னும் ஜேகே வந்தால் திரும்ப எதுக்கு போட்டு என்னை அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயாங் எந்திரிச்சிக்கிறான்.
ஸோ எந்திரிச்சு நேராக எங்கே போனான்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தான். ஸோ கிச்சனுக்கு போயிட்டு அவன் சமையல் செஞ்சு முடிக்கிறான். ஸோ சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த பக்கம் தயாங் அப்படியே பார்க்குறான் டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக ஜேகே வர டைம். ஸோ தயாங்க்கு சுத்தமாக முடியல, தலைலாம் சுற்றுற மாதிரி இருக்குது. ஸோ அவன் அதுலேயும் பொறுத்துக்கிட்டு நேராக போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஓப்பன் பண்ணால் ஜேகே கரெக்டான டைமுக்கு வந்து காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணியிருப்பான். அப்புறமா தான் தயாங் ஓப்பன் பண்ணியிருப்பான். ஸோ ஓப்பன் பண்ணதுமே இந்த பக்கம் தயாங் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ ஜேகே அவனோட திங்ஸ் எடுத்து தயாங் கையில் கொடுக்குறான். ஸோ தயாங் அதெல்லாம் வாங்கிட்டு நேராக ரூம்குள்ளே தான் போகிறான். ஸோ வச்சுட்டு வந்துடலான்னு. ஸோ அதே மாதிரி வச்சுட்டு கீழே வரான். அப்படியே வந்தால் ஜேகே உட்காந்துட்ருக்கான் சோஃபாவில். ஸோ அவனுக்கு எடுத்துகிட்டு வந்து தண்ணி கொடுக்குறான். ஜேகே குடிக்கிறான். குடித்ததுக்கப்புறம் தாங்க பார்க்குறான். ஸோ தாங்க ரொம்ப வீக்காக இருக்கிறத அவன் நோட்டீஸ் பண்ணுறான். பட் பண்ணாத மாதிரியும் ஆக்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே இங்கே வந்துட்டு ஜேகே காலில் இருக்க ஷூவை தான் கழட்டிகிட்டு இருக்கான். ஸோ ஷூவை கழட்டிட்டு அப்படியே அதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வேறு ஒரு செப்பல் மாதிரி வீட்டில் போடுவாங்கள்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஜேகே அதை போடுறான். ஸோ ஜேகே அப்படியே மேலே போகிறான். போயிட்டுருக்கும் போதே இந்த பக்கம் தாங்க சொல்கிறான், ஜேகே நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுங்க, நான் உங்களுக்கு டின்னர் எடுத்து வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே ஜேகே எதுவுமே சொல்லலை, தலையை மட்டும் ஆதிட்டு நிறைய ரூமுக்கு போகிறான். போனால் அவனோட பேபி ஸோ ஸ்வீட்டி தூங்கிட்டுருக்கா. ஸோ அதை பார்க்குறான் அப்படியே ஜேகே. ஸோ பார்த்துட்டு அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகே நேராக ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு தான் போகிறான். ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்ப வரான். வந்து நேராக என்ன பண்ணுறான்னா டின்னருக்காக தான் உட்காட்றான். ஸோ உட்காந்ததுமே இந்த பக்கம் தயாங் ஃபுட்டை எடுத்து சர்வ் பண்ணிடுறான். ஸோ சர்வ் பண்ணதுமே இந்த பக்கம் ஜேகே பொறுமையாக எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ஒரு பதார்த்தம் மாதிரி செஞ்சுருப்பான். ஸோ தொட்டுக்கிறதுக்கு பொரியல் மாதிரி அதை எடுத்து வச்சோன்னே ஜேகே அதை எடுத்து சாப்பிட்றான். சுத்தமாக நல்லா இல்லை போல் அது. அப்படியே துப்பிட்டு அதை தூக்கி விசிறி அடிக்கிறான் அந்த தட்டை. ஜேகே சமகானில் இருக்கான். பிகாஸ் வந்து அவனோட டீல் ஒன்று இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய கம்பெனியோட டீல், அதுவே என்ன ஆயிருக்கும்னா கேன்சல் ஆகிருக்கும். ஸோ அதுவும் நினச்சி இவன் ஒரு பக்கம் கவலைப்பட்டு இருந்தா இது ஒரு பக்கம் சரியான காண்டாயிடுது இந்த பக்கம் ஜேகேக்கு. தாங்க கண்ணத்துட்டு ஒரு அடி வைக்கிறான். ஸோ தாங்க ஒன்றுமே புரியல. என்னாச்சு ஜேகே, எதுக்கு நடிக்கிற, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அந்த கொஷினுக்கெலாம் அவன் ஆன்சர் பண்ணாமல் இந்த பக்கம் ஜேகே ஒரு பெல்ட் போட்டிருப்பான். ஸோ அந்த பெல்ட்டை கழட்டி அப்படியே பீட் பண்ணுறான் தாங்க. ஸோ தாங்க அழுதுறான், என்னால் முடியல ஸ்டாப் பண்ணுன்னு. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே இந்த பக்கம் ஜேகே ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறைய ரூமுக்கு போயிடுறான். ஸோ இந்த பக்கம் வர வர ரொம்ப வீக் ஆகிட்டே போகிறான். ஸோ அவனோட உடம்பு அளவுலேயும் மனசு அளவுலேயும் சேர்ந்து ரொம்ப வீக் ஆகுறான். டே பை டே அவனுக்கு வாழணுன்ற இஷ்டமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே டைமை பார்க்குறான். ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. எந்திரிச்சு ரூமுக்கு கூட அவனால் போக முடியல. ஸோ நேராக போகிறான். நேராக போயிட்டு அங்கே இருக்க சோஃபாவில் தான் படுக்கிறான். ஸோ படுத்து அப்படியே தூங்குறான் ஸோ தாங்கோட ஃபேஸில் ரெட்டாக இருக்குது அழுததுனால. அவனோட உடம்பெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியல. அவன் ரொம்ப பெயினை அனுபவிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே அங்கே கண்ணை மூடி அப்படியே தூங்குறான். ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆர்மிஸ் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இது ஒரு மினி ஃபிக்ஷன். இன்னும் ஒரு எபிசோடில் இது மொத்தமாக முடிஞ்சிடும்டா. ஓகேவா, 1 or 2 எபிசோட்ஸில் மொத்தமாக முடிஞ்சிடும் அது. ஓகேவா ஆர்மி, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூடா, பாய்.